ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம லேர்னிங் சென்டர்ல என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்க இஃப் அண்ட் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் இஃப் அண்ட் ஃபங்க்ஷனுக்காக ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன டேபிள்னா, ஸ்டூடெண்ட் நேமு, தமிழ் மார்க்கு, இங்கிலீஷு, மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலு, அவங்களோட மார்க் இருக்க மாதிரி, நெக்ஸ்ட் டோட்டலு. இப்போ நான் ரிசல்ட்டில் தான் கண்டுபிடிக்க போறேன். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு if open bracket and open bracket. நெக்ஸ்ட் இதுல கண்டிஷன்ஸ் காட்டுது பாத்தீங்களா, லாஜிக்கல் 1 2. அதாவது இஃப்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறைய காட்டாது. இப்போ அண்டுங்கிறதுனால நம்ம எத்தனை கண்டிஷன் வேணாலும் உள்ள கொடுத்துக்கலாம். ஸோ லாஜிக்கல் 1 கண்டிஷன் காட்டுது. ஸோ நம்ம இப்போ கண்டிஷனை செலக்ட் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருக்கணும். கமா நெக்ஸ்ட் செகண்ட் மார்க்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. கமா நெக்ஸ்ட் இந்த தேர்ட் மார்க்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. கமா நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் மார்க்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. கமா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் மார்க்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. இப்போ எல்லாமே கொடுத்தாச்சு. அண்டோட லாஜிக்கல் டெஸ்ட்டில் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கமான்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்களா, நமக்கு செகண்ட் கண்டிஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. அது என்னதுன்னா வேல்யூ இஃப் ட்ரூ. இதில் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா என்ன வரணுன்றதை நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே பாஸ்ன்னு கொடுக்குறேன். அதாவது அபோவ் 35 இருக்கிறவங்களுக்கு பாஸ்ன்னு வரணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கண்டிஷனு. நெக்ஸ்ட்டு கண்டிஷனுக்கு மூவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, வேல்யூ இஃப் ஃபால்ஸ். அதாவது 35க்கு பிலோவாக யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்களாம் ஃபெயிலு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே ஃபெயிலுன்னு கொடுத்துட்டேன். டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் தரேன். இப்போ எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இது எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, இதில் எல்லாருக்குமே பாஸ்ன்னு வந்திருக்கு. ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஃபெயிலுன்னு வந்திருக்கு. ரேணுகா அவங்களுக்கு மட்டும் ஃபெயிலுன்னு வந்திருக்கு. அது ஏன்னா இவங்க 15 மார்க் 35க்கு பிலோ, இதுவும் 35க்கு பிலோ 12, இதுவும் 35க்கு பிலோ 32. இது மட்டும்தான் கிரேட்டரு. ஸோ அவங்களுக்கு அதனால ஃபெயிலுன்ட்டு வந்திருக்கு. ஸோ 55ன்றது கிரேட்டர் தென் 35 தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் நம்ம அண்டுங்கிற ஒரு கண்டிஷனை சேர்த்துருக்கோம். அண்டோட கண்டிஷன் என்னன்னா, எல்லாமே பாஸ் ஆயிருக்கணும். எல்லாமே 35ஓட கிரேட்டராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பாஸ்ன்ட்டு வரும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 35 கிரேட்டராக தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பாஸ்ன்னு வந்திருக்கு. இவங்களுக்கு மட்டும் நமக்கு ஃபெயில்னு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இஃப் அண்ட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.